ஒரு பரிசு விழுந்து பேச்சு போட்டியில எனக்கு 1000 ரூபாய் தொகை உதவித்தொகை கிட்டுச்சு. அப்படியாட்டி மூத்தவளை சமய வகுப்பு பாடத்துக்கு ஒரு பலன் கிட்டுச்சு. அம்மா அப்ப இனி வவலி போலாமா? இனிப்ப முடியும் போகுது. துணி எடுக்கவே எதுக்கு எங்கிலும் தான் செலவு பண்ணுவேன். வள்ளியும் நேத்து சொன்ன அப்ப வள்ளி விழிச்சு ஓ வேற யாரையும் விழிச்சாத. நம்ம 3 பேர் மாதிரி நம்மளே செலவு பண்ண வேண்டிய நிலைமையா இருக்கும். பரவ சரி டி மூத்தவளை. எப்போ என்ன கூட்டம்? இந்த குட்டியோட நல்ல சென்னை இந்திக்கு வருவேனு. இப்ப உச்ச வெயில் என்ன வெயில் அடிச்சு சூடு எடுத்து சாவுதுமா. சாட்டம் சாடிச்சு இந்த குட்டி. எம்மா எண்ணெய் வெளியில வர வச்சி இது ஆண்டுக்கு இருக்காத. கேட்டி வள்ளி அங்க பாரு எண்ணெய் கிணறு. நல்ல திருவிழா இருக்கு. நான் போறேன். யாரும் இல்ல வரீங்க? எம்மாடியோ நான் வரலமா. தலை சுற்றி நான் விழுந்துடும். போறவே போங்க. காட்டி வள்ளி நம்ம போவோம். அக்கா நாங்க போயிட்டாரோம். அதுக்குள்ள எங்கேயும் போகாதியோ? சரி சரி. அம்மா நெட்டு வள்ளி அத்தையும் பூத்த அத்தையும் வரவுக்கு நேரம். அதுக்குள்ள பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணி அவ்வளவு கூட பண்ணது அவ்வளவுதான். தீந்த பாடு திருட்டி போய் பண்ண போப்போ. என்ன வேணும் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணு. அவ்வளவு வந்த பிறகு ஒரு ஐஸ்கிரீம் கிச்சியை வேண்டி கொடுத்து அதை நக்க வச்சு வீட்டுக்கு ஓடிட வேண்டியதை. நீ என்ன பண்ண? நீ என்ன விட பாரியா? நான் ஒண்ணு வரலேடி. அப்போ பர்ச்சேஸ் பண்ண இடத்துல அப்ப என்ன கூட்டமாயிரு. அந்த கூட்ட நெரிசல்ல நானும் பிதிங்கி பறக்கி வந்து என்னத்துக்கு இறுக்கி பிரிக்கி தள்ளுவாளுவா. ஏதோ அந்த பிரியாட்ட பொருள் கிட்டிய மாதிரி. சமாதானம் மட்டும் வேண்டாம்னு பார்க்க மாட்டாலும். சரி வா. எட்டி மூத்தவளே வழி தெரியும் இல்ல. நான் இதுல தான் நிப்பவா. இது கண்டுட்டு இல்லாத இடம் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ல வருது. போறியாடி நீ ஒருத்தி. கடவுள இந்த குட்டி எங்க போச்சு? ஆன வேற அடிச்ச பிறகு எடுக்கவே இல்ல. குறைச்ச இடத்துல தேடி ஆச்சு. எனக்கு காலு வேணும் ஆகுதுப்பா. ஏக்கா நாங்க வந்தாச்சு. எட்டி புள்ளி ஒரு தப்பு நடந்து போச்சு. இவ்வளவு லாட்ட சொன்ன ஒரு மாதிரியா நினைப்பாளு. அதனால வேற மாதிரி சொல்ல வேண்டியது. தப்பா? ஓடிய வழியம்மா மூத்த வந்து பர்ச்சேஸ் பண்ண போறேன்னு சொன்ன. நல்ல சொன்ன அத்தை மாதிரி வரட்டு சேர்ந்து போல. அவ்வளோ வேண்டியது வேண்டட்டு. யாரு இந்த பத்திரக்காளி சொல்லியிருப்பா. இதை நான் நம்பணும். அவ்வளோக்கு துட்ட நம்ம கரைச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கவே மாட்டான். நைச கதவுடியா என்ன குடியும் கேட்காத. குறை நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா உங்களை காணல. உடனே போனேன். இப்ப ஆளையே காணல. நிறைய இடத்துல தேடி பார்த்தேன். இதுக்கு நான் சொல்லி இது வாலிப பருவத்து பிள்ளையோட தனியாட்டு விட பார்த்தேன். ஒண்ணு கணக்குன்னா நான் என்ன செய்யுது? கூட்டத்துல யார குட்டம் சொல்ல முடியும்? அதானே வாருங்க போய் தேடும். இப்போ இந்த ஐஸ்கிரீம் காரை திரு முழிச்சவரோட வந்தேன். தூக்கிண்டு போயிருப்பாரு எனக்கு குட்டிய. ஏக்கோ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இன்னும் ஒரு ஐஸ்கிரீம் காரை நீங்க எவ்வளோ எதெങ്കിലും விசாரி. என்ன ஒரு வாலிப பருவ பிள்ளைய பாத்துல காணல. யாருமே நீ பைத்திய வர மாதிரி பேசிய. எவ்வளவு ஜன்னத்தொகை பெருகி இருக்கு இந்த வாவலியில. இதுல வேற உங்க பிள்ளை நான் எங்க கண்டேன். அதுவும் கரெக்ட் தான். ஐஸ்கிரீம் பார்க்க கொதியா வருது. குடிச்ச நம்ம என்ன பண்ணியது? இந்த சத்தியகுட்டி அதை நிலைக்க பண்ணல. பத்திரகாளி அக்களி ஒரு ஐஸ்கிரீம் வேண்டி குடிச்சு போமா. அதனால தப்பா நினைச்சாதீங்க. நாக்கு தொண்டை வறண்டு போய் கிடக்கு. பூத்தா நல்ல ஒரு ஐடியா கொண்டு வந்துட்டேன். எனக்கு ஒண்ணு வேண்டாமா. நீங்க வேணுமே நீங்க குடிங்க. உங்களுக்கு பறிப்போனது எனக்கு மோத. என்ன அக்கா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு? ஒன்னும் வேண்டாம் எங்களுக்கு. சத்தியா வந்த ப்ரோ எல்லாம் வேண்டி தின்னு வட போச்சே. நீ ஏட்டி ராசமட ஃபோன் பண்ணியா? என்னன்னு சொல்லுவேன். ஹலோ 8:10 திரும்பியாச்சா? இல்ல இனிதான். உனக்கு குரல் ஏன் இப்படி இருக்கு? உள்ள ஐஸ்கிரீம் உலையாற்றினியோ? இல்ல சரி மூத்தவங்க அவள்கிட்ட ஒருக்க போன் கொடு. அவளுக்கு பண்ணி பார்த்தேன். சுவிட்ச் ஆஃப் பண்ண வருது. சுவிட்ச் ஆஃப். அது வந்து சார்ஜ் தீந்துன்னு என்ன? போம்ப இதெல்லாம் போட்டு போனேன்னு தெரியாதாம்மா. என்ன புள்ளியோட சரி பண்ணி போன கொடு. என்ன வீட்டுக்கு தானே வர போறோம். அந்த பிரபேஸ் நீ என்ன டீ திக்கு திணறி பேசிய மாதிரி இருக்கு. இந்த வயசுமா அதான் கூட்ட நெரிசல் இல்லாத உங்களுக்கு சவுண்ட் அப்படி கேட்குது. ஓ அப்படி. சரி சீக்கிரம் வந்து சேருங்கம்மா. சமயத்தை கடத்தாத. ஒரு ரவுண்டு சுத்தி பார்க்கணும் வேற. அவ்வளவுதான். அவ்வளோவா போனாலே அந்தி வரை கலப்பிய நேரத்தை. சரி போய் வச்சு வேஸ்டான வராம இருந்திருப்பேன். இது நடந்திருக்குமா? அக்கா கரையாதீங்க. உங்களை பார்க்க எனக்கு சங்கடமா வருது. எனக்கும் கரைச்சியா வருது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். நம்ம பிள்ளை அதனால பின்ன கட்டி கொடுக்க வேண்டியது. அதான் நான் பார்த்தோம் டெய்லி. அதை பார்த்தா உட்காது. நமக்கு உயிர் தான் முக்கியம். வாஸ்தவம் தான் பூத்தா சொல்லியது. அடைய கட்டும். வேறுங்க போவோம்.